கண்டி உடுனுவர மஜ்லிஸுல் உலமாவின் உறுப்பினரும் தெல்லங்க மദ്രസத்துர் ரஷாதியா குர்ஆன் மதரசாவின் விரிவுரையாளருமான மௌலவி கலீலுர் ரஹ்மான் அல் கௌசி காதிரி வர்ரிஃபாய் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபீ குர்ஆனில் கரீம் வ ஃபீ மஹ்கமித் தன்ஸீல். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உலாயிக அல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். ஸதகல்லாஹு மௌலானல் அஸீம். வகால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன அவுலியாஇ மின் இபாதி வ அஹிப்பாஇ மின் ஹல்கி அல்லதீன யுذ்கரூன பிذிக்ரி வ உذ்கரு பிذிக்ரிஹிம். ஸதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் வ பி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா வ பி ஷேഖனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் ஷேഖன் வ முர்ஷிதனா வ பி ஷேഖனா அப்துர் ரஷீதுல் அந்தரூதி காதிரி வ ரிஃபாஇ கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் ஷேഖன் காமிலா வ பி ஷேഖனா அபுல் ஹசன் அலியுன் ஷாதுலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் ஷேഖன் ஆலியா. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அஸ்ஸையீத் ஆரஃப் மௌலானா அவர்களே, உலமாக்களே, பெரியோர்களே, வெளியே இருந்து இந்த பயான் நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்று நாங்கள் இறைநேசர்களை, நல்லடியார்களை நினைவுபடுத்துகின்றோம், நினைவு கூறுகின்றோம். இந்த விடயங்கள் எல்லாம் இஸ்லாம் அனுமதிக்கப்பட்டதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லவர்களை, இறைநேசர்களை, அவுலியாக்களை நினைவு கூறும்படி கூறியிருக்கின்றார்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அனுமதி இந்த விடயத்துக்கு நினைவு கூறுவதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கின்றானா? நல்லடியார்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நினைவுபடுத்தி இருக்கின்றானா என்பதை இன்று நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேசர்களை நினைவுபடுத்துவது, நல்லடியார்களை நினைவு கூறுவது, அல்லாஹ்வுடைய இறைநேசர்களை ஞாபகப்படுத்துவது, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழிகாட்டிய ஒரு வழிமுறை. ஏனென்று சொன்னால், குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பல வார்த்தைகளை பாவிக்கின்றான். யா அய்யுஹன்னாஸ், ஒரு இடத்திலே மனிதர்களே என்று கூறுகின்றான். இன்னும் ஒரு இடத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்று அல்லாஹ் கூறுகின்றான். யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபிர்களே என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதே போன்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே முஃமின்கள் என்று கூறுகின்றான், சாலிஹீன்கள் என்று கூறுகின்றான், அவுலியா என்றும் கூறுகின்றான். அப்படியானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆனிலே நல்லடியார்களை, இறைநேசர்களை பற்றி கூறுகின்றான். இந்த அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் என்று சொல்லக்கூடிய அவுலியாக்களை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது, அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹி, அல்லாஹு தஆலாவுடைய இறைநேசர்கள் என்று அல்லாஹ் தான் இறைநேசர்களை பற்றி கூறுகின்றான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இன்னும் சில நல்லடியார்களை பற்றி அவனுடைய வரலாறுகளை கூறுகின்றார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? அவர் ஒரு நபியும் அல்ல, அவர் ஒரு ரசூலும் அல்ல. ஒரு இறை நெருக்கத்தை பெற்ற ஒரு அல்லாஹ்வுடைய இறை அடியார்கள். அதே போன்று அஸ்ஹாபுல் கஹஃப், குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான்.
இவர்கள் யார் என்று சொன்னார்? ஒரு 7 நல்லடியார்கள், இறைநேசர்கள். அதே போன்று சூரத்து யாசீன்லே வஜாஅ மின் அக்ஸல் மதீனதி, அந்த மதீனாவுடைய அந்த தொலை தூரத்திலே இருந்து ஒரு வருகின்றார் என்று ஒரு மனிதரை பற்றி கூறுகின்றார். இவர் யாரு தெரியுமா? ஹபீபுன் நஜ்ஜார் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சிம்மாசனத்தை பல்கீஸ் ராணி அவர்களுக்கு அழைத்து கொடுத்த ஆசிஃப் இப்னு பர்ஹியா என்று சொல்லக்கூடிய ஒரு அவுலியா, ஒரு இறைநேசரை பற்றி அல்லாஹு தஆலா தான் இறைநேசர்களை பற்றி குர்ஆனிலே பல இடங்களிலே கூறுகின்றார். அப்ப இறைநேசர்களை நினைவுபடுத்துவது, அவர்களை ஞாபகப்படுத்துவது, அவர்களை பற்றி பேசுவதெல்லாம் இது யாருடைய வலிமை என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக அவர்களுடைய வரலாறுகளை சொல்லி அவர்களை நினைவுபடுத்துமாறு அல்லாஹ் தான் வழிகாட்டுகின்றான். அது மாத்திரமல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸிக்ருல் அன்பியா மினல் இபாதா, நபிமார்களை பற்றி பேசுவது, நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லுவது, நபிமார்களை பற்றி அவருடைய சரித்திரங்களை எடுத்துச் சொல்வது ஒரு வணக்கம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஸிக்ரு ஸாலிஹீன, நல்மக்களை, நல்லோர்களை ஞாபகப்படுத்துவது, நல்ல மக்களை பற்றி பேசுவது, நல்லோர்களை பற்றி அவர்களுடைய வரலாறுகளை சொல்லுவது, அவர்கள் செய்த சேவைகளை எடுத்து கூறுவது மினல் கஃபாரா, நாங்கள் செய்த பாவத்துக்கு பரிகாரம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாங்கள் இந்த மஜ்லிஸிலே இருக்கின்றோம், நல்லார்களை பற்றி பேசக்கூடிய மஜ்லிஸ், இறைநேசர்களை பற்றி பேசக்கூடிய மஜ்லிஸிலே நாங்கள் அமர்ந்து இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, நல்லவர்களை பற்றி, நபிமார்களை பற்றி அல்லாஹு தஆலா நிறைய இடங்களிலே நினைவுபடுத்துகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு பாங்களையும் நினைவுபடுத்துகின்றான். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒவ்வொரு தொழுகையிலும் நினைவுபடுத்துகின்றான். நாங்க அத்தஹியாத்து ஓதும் பொழுது கமா ஸல்லைத அலா சையதுனா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ ஸலவாத்து சொன்னதை போன்று என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொழுகையிலே நினைவுபடுத்துகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாங்கிலே நினைவுபடுத்துகின்றான். குர்ஆனிலே நிறைய இறைநேசர்களை நினைவுபடுத்துகின்றான். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், எனக்கு சில நேரத்தில் ஹதீஜா நாயகிய நினைவு வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரத்தில் திடீர்னு ஒரு சாப்பாடு போடுவார்கள். யாரை நினைச்சு தெரியுமா? சையதுனா ஹதீஜா ரலியல்லாஹு, அவருடைய சொந்த மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களை நினைச்சு ஒரு சாப்பாடு ஒன்று போடுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்லவர்களை நினைப்பது, நல்லவர்களை நினைவு கூறுவது ஒரு இஸ்லாத்தின் ஒரு வழிகாட்டியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு நடைமுறையாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஸ்கருல்லாஹு பிஸிக்ரிஹிம், அந்த இறைநேசர்களை பற்றி பேசக்கூடிய இடங்களிலே அல்லாஹ் நினைவுபடுத்தப்படுகின்றான். அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய இடங்களிலே இறைநேசர்கள் நினைவுபடுத்தப்படுகின்றார்கள். வேறு ஒரு ஹதீஸிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அவுலியாஇ மின் இபாதி, என்னுடைய அடியார்களிலே சில இறைநேசர்கள் இருக்கின்றார்கள். வ அஹிப்பாஹி மின் ஹல்கி, என்னுடைய படைப்புகளிலே எனக்கு மிச்சம் விருப்பமானவர்கள் இருக்கின்றார்கள். யுதுகரூன பிஸிக்ரி, என்னை நினைவு கூறக்கூடிய நேரத்திலே அவர்கள் நினைவூட்டப்படுவார்கள். வ உதுகரு பிஸிக்ரிஹிம், அவர்களை நினைவுபடுத்தக்கூடிய நேரத்திலே நானும் நினைவுபடுத்தப்படுவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸே குதுஸிலே கூறியதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, அறிஞர்களுடைய, இமாம்களுடைய நிறைய கருத்துக்கள் இருக்கின்றது. நல்லோர்களை பற்றி பேசக்கூடிய இடங்களிலே அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத் இறங்குகின்றது. அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவர்கள் யார் என்று கேட்டா இவர்கள் ஒரு தாபிஅ. அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா இவர்கள் 4 மதுஹபுடைய இமாம்களிலே ஒருவர். இவர்கள் ஒரு தாபிஅ. தாபி என்று சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டவர்கள் சஹாபாக்கள், சஹாபாக்களை கண்டவர்கள் தாபியீன்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு நெருங்கியவர்கள், கிட்டவானவர்கள், சஹாபாக்களை கண்டவர்கள். அந்த அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அவர் சொல்லுகின்றார்கள், சமிஅத்து சுஃபியான் இப்னு உயைனா, சுஃபியான் இப்னு உயைனா ரலியல்லாஹு தஆலா அவர் சொல்லுகின்றார்கள், நல்லோர்களை பற்றி பேசக்கூடிய இடங்களிலே அல்லாஹு தஆலாவுடைய அருள் இறங்குகின்றது.
அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இறங்குகின்றது என்று அந்த அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா சொல்கின்றார்கள். அதே போன்று சுஃபியானு சௌரி ரலியல்லாஹு தஆலா சொல்கின்றார்கள், அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய இடங்களிலே அல்லாஹ் தஆலாவுடைய அருள் இறங்குகின்றது என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு நிகழ்வு நடக்கின்றது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர் சொல்கின்றார்கள், இன்ன ரஜுலன், ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாரு, மத ஸஆ, யா ரசூலல்லாஹ், எப்பொழுது கியாமத்து நாள் வரும் என்று கேட்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், எப்பொழுது கியாமத்துடைய நாள் வரும் என்று. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருப்பி கேட்கின்றார்கள், வமா அஅதத் லிஸ்ஸாஅ, நீங்க கியாமத்து நாளைக்கு என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கிறீங்க? அப்படி கியாமத்துடைய நாள் வந்தோன்னு சொன்னா நீங்க என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கிறீங்க, அதுக்கு எப்படி தயாராகிக்கீங்க? அப்ப அவர் சொல்லுகின்றார்கள், காலலா, நான் ஒன்றுமே ரெடி பண்ணி இல்ல அன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, என்றாலும் நான் அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் அன்பு வைத்திருக்கின்றேன், பாசம் வைத்திருக்கின்றேன். கால ஃபஇன்னக, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகின்றார்கள் அந்த மனிதரை பார்த்து, நீங்க யார அன்பு வச்சீரோ அவர்களோடு நாளை சொர்க்கத்திலே இருப்பீர்கள் என்று சொன்ன பொழுது, கால அனஸ், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபமா ஃபரஹ்னா பிஷைஇன் பஅதல் இஸ்லாம், இஸ்லாத்துல இந்த வார்த்தையை கேட்டு நாங்க சந்தோஷப்பட்டதை போல ஒரு நாளும் சந்தோஷப்படல. நாங்க யாரை அன்பு வைத்திருக்கின்றோமோ, நாங்கள் யாரை நேசம் வைத்திருக்கின்றோமோ, நாங்கள் யாரை பிரியம் வைத்திருக்கின்றோமோ அவர்களோடு நாங்களே கியாமத்திலே இருப்போம் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் சொன்னார்கள், இன்னக மஅமன் அஹ்பப்த, நீங்கள் யாரு பிரியம் வைப்பீர்களோ அவர்களோடு இருப்பீர்கள் என்று சொன்ன பொழுது அந்த மனிதர் சொல்கின்றார்கள், ஃபஅன உஹிப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வுடைய ரசூலை விரும்பி இருக்கின்றேன். வ அபூபக்கரின், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் நேசிக்கின்றேன். வ உமர, நான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நேசிக்கின்றேன். அப்படி என்று அந்த மனிதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லிவிட்டு அவர் சொல்கின்றார், வா அன அர்ஜு அன் அகூன மாஹும், இவர்களோடு நாளை கியாமத்தில் நான் இருப்பதற்கு விரும்புகின்றேன். லிஹுப்பி இய்யாஹும், இவர்களை நான் பிரியம் வைத்ததற்காக, இவர்களோடு நான் இரக்கமாக பாசமாக இருந்ததற்காக. வ இன் குந்து லா அமலு பி அமலிஹிம், என்றாலும் அவர்களை போன்று நான் பெரிய அமல் செய்தது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமலுக்கு யாருக்கும் ஈடாக முடியாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போல நான் பெரிய எந்த அமலும் செஞ்சில்ல, என்றாலும் நான் அவர்களை நேசித்திருக்கின்றேன், அவர்களை நான் பிரியம் வைத்திருக்கின்றேன், அவர்கள் மீது நான் பாசம் வைத்திருக்கின்றேன். அதன் காரணமாக நாளை கியாமத்துடைய நாளையிலே சொர்க்கத்திலே அவர்களோடு இருப்பேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னிலையிலே அவர் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதிலே எங்களுக்கு ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். என்னான்னு கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை, அவர்களுடைய அடிச்சுவடுகளை, அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தையும் நாங்கள் முடிந்த அளவு பின்பற்றுவதோடு அவர்களோடு நாங்கள் முஹப்பத்தாக இருப்பது, அவர்களுடைய பாசமாக இருப்பதின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொர்க்கத்துடைய பாக்கியத்தை தருகின்றான் என்பது இந்த ஹதீஸின் மூலமாக விளங்குகின்றது. அது மாத்திரமல்ல சகோதரர்களே, நல்லவர்களை நினைவுபடுத்துவது எங்களுடைய சக்கராத்துடைய நேரத்திலேயும் கூட சில வரலாறுகள் பதியப்பட்டிருக்கின்றது. செய்தினா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, செய்தினா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு வஃபாத்துடைய நேரம் வந்துவிட்டது. அவர்களுடைய சக்கராத்துடைய நேரத்தில் அவருடைய மனைவி சொல்கின்றார்கள், வபகத் ஜௌஜத்துஹு, அவருடைய மனைவி அழுகின்றார்கள். செய்தினா பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய மனைவி சக்கராத்துடைய நேரத்திலே அழுகின்றார்கள். அழக்கூடிய நேரத்தில் அவருடைய மனைவி அழுது செல்றா, எனக்கு வந்த கவலையே, எனக்கு வந்த கஷ்டமே என்று அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வஃபாத்தை நினைச்சு, மௌத்தை நினைச்சு சக்கராத்துடைய நேரத்தில், இப்ப நாங்களும் அப்படித்தானே, எங்களோட தாய்மார்கள் பெற்றோர்கள் யாராலும் சக்கராத்துடைய நேரத்தில் தான் நாங்கள் அழுவோம் இல்லையா, அதே போன்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி அழுகின்றார்கள். அப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றான்னு கேட்டா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அவர்கள் சந்தோஷப்படுகின்றார்கள், அவருடைய மனைவி அழுகின்றார்கள்,
பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்துடைய நேரத்தில் சந்தோஷப்படுகின்றார்கள். சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கின்றார்கள், நான் நாளைக்கு மௌத்தான் என்று சொன்னா நான் இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் அன்பு வைத்திருந்தேனோ, யார் யாரோட எல்லாம் நான் பிரியம் வைத்திருந்தேனோ அவர்களை நான் நாளைக்கு சந்திக்க போகின்றேன். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நான் சந்திக்க போகின்றேன். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களையும் நான் சந்திக்க போகின்றேன் என்று சக்கராத்துடைய நேரத்தில் அவர்கள் யார் யாரெல்லாம் முஹப்பத் வைத்தார்களோ அவர்களை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். நல்லடியார்களை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சஹாபாக்களை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் யார் யார் மீது மஹப்பத் வைத்தார்களோ அவர்களை நினைவு கூர்ந்து இருக்கின்றார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்றிலே பதிவு செய்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹாலித் இப்னு மஅதான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டா, இரவைக்கு தூங்க போனு சொன்னா அவருடைய விரிப்பில அவர் தூங்க போனு சொன்னா அன்சாரி சஹாபாக்களையும் முஹாஜிரீன்களையும் என்ன செய்யும், முஹாஜிரீன்களான சஹாபாக்களையும் அன்சாரி சஹாபாக்களையும் அவர்கள் ஞாபகப்படுத்துவார்களாம். அவர்களை பற்றி எது நேரம் பேசிக் கொண்டிருப்பார்களாம். நான் இன்றைக்கு என்ன தலைப்பு என்று சொன்னா, நல்லடியார்களை நினைவு கூறுவது, நல்ல மக்களை ஞாபகப்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, அல்லாஹ்வுடைய அருள் எங்கள் மீது அல்லாஹ் தஆலா பழிகின்றான் என்பதில் எந்தவித சந்தேகம் கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே இறை நேசர்களை நினைவு கூறுவது, அவுலியாக்களை அவர்களை நாங்கள் ஞாபகப்படுத்துவது, அவர்கள் செய்த சேவைகளை நாங்கள் எடுத்துச் சொல்வது, இது எங்களுடைய பாவத்துக்கு ஒரு பரிகாரமாக அமைகின்றது. எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத் இந்த இடத்திலே இறங்குகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறை நேசர்களுடைய சேவைகளை நாங்கள் அடிக்கடி நினைவுபடுத்த வேண்டும். எங்களுக்கு தெரியும், சையதுனா அபுல் ஹசன் அலியுனு ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த இஸ்லாத்துக்கு பல சேவைகளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம் எங்களுடைய மௌலானா பயான்ல சொன்னார்கள், அவர்கள் எங்களுடைய இலங்கை நாட்டுக்கு வந்து காலி பகுதியிலே ஷேகுல் ஃபாசி நாயம் அவர்கள் என்ன செய்தார்கள், ஜிக்ரை பரப்பினார்கள். இப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அவங்க அங்கிருந்து வந்து ஜிக்ரை சொல்லி தரணுமான்னு சொல்லி, லா இலாஹ இல்லல்லாஹ் ஜிக்ரை, அதாவது ஜிக்ரை எங்களுக்கு சொல்லி தரணுமான்னு எங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடிப்படையான ஒரு விஷயங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்துல நாங்க தனியா ஜிக்ர் செய்யறதுக்கு ஒரு நன்மை இருக்குது. அதை விட ஒரு நன்மை எப்படி தெரியுமா இருக்குது, ஒரு இறைநேசரின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களுக்கு விசேஷமாக பிரத்யேகமாக நீங்கள் இத்தனை ஜிக்ரை செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள். உதாரணமாக, ஒரு நாளைக்கு நாங்க இஸ்திக்ஃபார் எத்தனை முறை செய்யணும்? 100 முறை. சுபஹானல்லாஹ் 33 முறை. எங்களுக்கு தொழுது முடிஞ்சோடனே 50 முறை செல்லலாம். 33 33 முறை செய்யணும். ஒரு நாளைக்கு இஸ்திக்ஃபார் 100 முறை செய்யறது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்து வர முறை. அதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கின்றது. அதே போன்றுதான் வாழையடி வாழையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையிலே வந்துதித்த ஷேகுமார்கள், அவுலியாக்கள், இறைநேசர்கள் எங்களுக்கு ஒரு இதை பார்த்து இத்தனை ஜிக்ர் செய்யுங்கன்னு சொல்லி அவர்களின் மூலமாக எங்களுக்கு தந்தா, அவர்களின் மூலமாக அவர்களுடைய அனுமதியோடு நாங்கள் ஒரு 10 ஜிக்ரை செய்தாலும் அந்த ஜிக்ருக்கு வேற ஒரு பவர் இருக்குது. அவர்களுடைய அனுமதியோடு நாங்கள் செய்யக்கூடிய ஜிக்ர்களுக்கு ஒரு வேற ஒரு பவர் இருக்குது. இதனால தான் வெள்ளிக்கிழமை இவருடைய இரவிலே ராத்திபுகள் எங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. இத்தனை ஜிக்ர் ஓதணும், யா லத்தீஃப் என்று சொல்லி இத்தனை முறை ஓதணும், ஹஸ்புன் அல்லாஹ் என்று சொல்லி இத்தனை முறை ஓதணும், ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்று சொல்லி இத்தனை முறை ஓதணும். ஒரு எண்ணிக்கை, ஒரு எண்ணெய் சொல்லி தந்தது என்னன்னு கேட்டா, அது அவர்களுடைய இஜாசத்தின் மூலமாக, அவர்களுடைய அனுமதியின் மூலமாக பெறப்பட்ட திக்ருக்கு ஒரு பவர் இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் அவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றி கொண்டு போகக்கூடிய நேரத்தில் பைஅத் எடுப்பார்கள். புகாரி ஷரீஃபில் பைஅத் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடமே இருக்குது. பைஅத் என்று சொன்னால் நாங்கள் உறுதிமானம் எடுப்பது. இறைநேசர்கள், அவுலியாக்கள், நல்லோர்களிடத்திலே
நாங்கள் ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றுவது. நான் இதுக்கு பின்னால ஹராமான விஷயங்களை செய்ய மாட்டேன், தொழுகையிலே பேணுதலாக இருப்பேன். இதே போன்று சஹாபாக்களும் பையத்து செய்தார்கள். நான் ஜக்காத்து கொடுப்பேன், ஹஜ்ஜி செய்வேன், அதே போன்று 5 நேரம் தொழுகையை நிறைவேற்றுவேன் என்று சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால சஹாபாக்கள் பையத்து செய்வார்கள். இதே போன்று இன்றைய காலத்திலே இறைநேசர்கள் அவுலியாக்கள் பையத்து கொடுப்பார்கள். ஒரு மனிதன் பையத்தை பெற்றுக்கொண்டால் அவனுடைய வணக்கம் பையத்துக்கு பின்னால் ஒரு பவர் கூடுகின்றது. அவன் ஒரு பக்குவப்படுகின்றான், ஒரு பக்குவத்துக்கு வருகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேசர்கள் இடத்திலே நாங்கள் நெருங்கும் பொழுது, அவுலியாக்கள் இடத்திலே நல்லோர் இடத்திலே நெருங்கும் பொழுது இப்படிப்பட்ட கெட்ட குணங்கள், நாங்கள் எங்களிடத்திலே இருக்கக்கூடிய குறைகள் அனைத்தையும் நாங்கள் அவர்களிடத்திலே சொல்லி சொல்லி எங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனால தான் நல்லோர்களை நாங்கள் பேசுவது. சையதுனா முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னா, அந்த காலத்துல இஸ்லாத்துல பெரிய ஒரு போராட்டம், இஸ்லாம் அழிந்து செல்லக்கூடிய ஒரு காலம். அதனால்தான் அவங்களுக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? முஹையத்தீன் என்று பேர். தீனை உயிர்ப்பித்தவர்கள். அந்த காலத்திலே ஹவாரிஜாக்கள், ஷியாக்கள், முத்தசிலாக்கள், முஜஸ்ஸிமாக்கள் இப்படி என்று பல கூட்டங்கள். அல்லாஹ்வுக்கு உருவத்தை கற்பித்தவர்கள், சூரியனை வணங்கக்கூடியவர்கள், நெருப்பை வணங்கக்கூடியவர்கள், சந்திரனை வணங்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு உருவம் என்று சொல்லக்கூடியவர்கள். இப்படி மக்களை போட்டு குழப்பி இஸ்லாம் அழிஞ்சி போகக்கூடிய நேரத்தில் தான் சையதுனா முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களிடத்திலே போரிடுகின்றார்கள். ஷியாக்களிடத்திலே போரிடுகின்றார்கள், முஜஸ்ஸிமாக்களிடத்திலே போரிடுகின்றார்கள். அவர்கள் அந்த காலத்திலே தான் அவர்களுக்கு ஒரு பேர் வந்து முஹையத்தீன், தீனை உயிர்ப்பித்தவர்கள், மங்கி போன தீனை ஹயாத்தாக்கியவர்கள் என்று இறைநேசர்கள் அவுலியாக்கள் அன்று அவர்கள் கஷ்டப்பட்டு எங்களுக்கு கொண்டு வந்த மார்க்கம் தான் இந்த மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுகின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே நாங்கள் அபுல் ஹசன் அலியுனு ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனாகிப் மஜ்லிஸிலே அவர்களுடைய சேவைகளை, அவர்களை பற்றியுள்ள விஷயங்களை, அதே போன்று அடிப்படையான அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கைகளை இங்கு பேசப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் பள்ளிக்கு வந்தோமா, ஜிக்ரு செஞ்சோமா, ஹலரா வச்சோனோமா என்று இல்லாம நாங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சு படிச்சக்கூடிய நேரத்தில், நாங்கள் தெரிஞ்சு அமல் செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஜிக்ர, அதனுடைய அர்த்தத்தை, அதனுடைய ஆழமான கருத்துக்களை நாங்கள் தெரிஞ்சு செய்யக்கூடிய நேரத்தில் அதுக்கு ஒரு வேற நன்மை இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். நாங்க ஒரு சாட்சி சொல்ல, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாவை தவிர வேறு யாரு நியாயம் இல்லை என்று நான் சாட்சி சொல்லுகின்றேன். நாங்க சாட்சி சொல்லணும்னு சொன்னா கண்ணால காணணுமா இல்லையா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாவை தவிர வேறு யாரு நியாயம் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். வா அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்லுகின்றேன். நாங்க சாட்சி சொல்றதுக்கு கண்ணால காணணுமா காணப்படாதா? அப்ப எப்படி நாங்க சாட்சி சொல்லுகின்றோம்? எல்லாம் பொய் சாட்சி தானே நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்ப இதுக்கு என்ன விளக்கம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு தெரியும் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேராஜுக்கு போய் சென்று வந்ததுடன் அல்லாஹ்வை கண்டீங்களான்னு கேட்ட பொழுது அபூபக்கர் நாயம் ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையா? யா ரசூலல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை கண்டிப்பீங்க. காபிர்கள் வந்து நக்கல் அடிச்சார்கள் அல்லவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை கண்டார்கள், அல்லாஹ் இருக்கின்றான் என்பதற்கு சாட்சி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்தியது சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சாட்சி. அவர்கள் உண்மைப்படுத்துதல் தாபீன்கள் கண்டார்கள், அவர்களை தபு தாபீன்கள் கண்டார்கள், தபு தாபீன்களை 4 மதுஹபுடைய இமாம்கள் கண்டார்கள். கண்டவர்கள் சாட்சியை ஏற்றுக்கொண்டார்கள், நாங்களும் சாட்சி சொல்கின்றோம். அது இல்லாமல் நாங்கள் அல்லாஹ்வை காணவில்லை, இப்படியான அடிப்படையான விஷயங்கள் மூலமாகத்தான் நாங்கள் அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை நம்பி சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 4 மதுஹபுடைய இமாம்கள், நல்லோர்கள், இறைநேசர்களை நாங்கள் அடிக்கடி நினைவுபடுத்த வேண்டும். முழு உலகத்திலேயும் இந்த 4 மதுஹபுடைய இமாம்கள் எவ்வாறு போற்றப்படுகின்றார்களோ இதே போன்ற இறைநேசர்கள் முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி
முஹையுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி, அஹமது அல் கபீர் அல் ரிஃபாயி, அபுல் ஹசன் அலி ஷாதுலி, ஹாஜா மொயினுddin சிஸ்தி, இவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே போற்றப்படுகின்றார்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, இறை நேசர்களை பற்றி பேசுவது, அவர்களை நினைவுபடுத்துவது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகின்றது. அவர்களை பற்றி பேசுவதன் மூலமாக எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. நல்லோர்களுடைய பேருக்கும் ஒரு பவர் இருக்குகின்றது. எங்களுக்கு தெரியும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த வெள்ளம் வரக்கூடிய நேரத்தில் கப்பலை கட்டின தானே. கப்பலை கட்டினத்துக்கு பின்னால நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெள்ளம் வந்ததுக்கு பின்னால கப்பலை எடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த கப்பல் இயங்கல்ல, அந்த கப்பல் அது ஓட ஆரம்பிக்கல. அப்ப அல்லாஹ் தஆலா இடத்துல கேட்கின்றா, யா அல்லாஹ், நான் கப்பலை கட்டிட்டேன், இந்த கப்பல் இயங்கல்லையே, என்ன காரணம்? அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட அல்லாஹ் சொல்லுகின்றான், நீ ஏண்ட ஹபீபுடைய பேரை விட்டுட்டாய். அந்த கப்பல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை விட்டுட்டாங்க, பேரை எழுதல்ல. ஒரு வரலாறுல வருகிறது, எல்லா நபிமார்களுடைய பேரையும் அல்லாஹ் தஆலா எழுத சொன்னான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை விட்டுட்டாங்க. ரைட். அதுக்கு பின்னாலும் இயங்கல்ல. வரலாற்று ஆசிரியர் இன்னொரு விரிவாக எழுதுகின்றார்கள், என்னுடைய பின்னால் வரக்கூடிய 4 ஹலீஃபாமார்களுடைய பேரை எழுதுங்க. சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு, இவர்களுடைய பேரை கப்பலில் எழுதினதன் பின்னால் தான் அந்த கப்பல் இயங்கியது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்லோர்களுடைய, இறைநேசர்களுடைய, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடைய பேரை கூறுவதன் மூலமாக எங்களுக்கு பலன் இருக்கின்றது, எங்களுக்கு பிரயோஜனம் இருக்கின்றது. அதிலே ஏதோ ஒரு ரகசியத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்பதில் எந்தவித சந்தேகம் கிடையாது. ஒரு நாள் ஒரு மஜ்லிஸ்ல ஒரு ஆள்ட காது அடைச்சிட்டு, இந்த வரலாறு மஜ்மஉல் கபீர், மஜ்மஉல் பஹ்ரைன் என்ற கிதாபில் வருது. இதா தின்த உதுனு அஹதிக்கும், உங்களில் யாராவது ஒரு ஆள்ட காது அடைச்சிச்சுண்டா, இப்ப நாங்க சொல்றோம் இல்லையா, காது அடைச்சிருன்றல தானே, எங்கட நாங்க பேசிக்கொண்டிருக்கோல, இல்லாட்டி குளிச்சுட்டு வந்து எங்கட சில நேரம் காது அடைச்சோம். அதை அடைச்சா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஃபல் யதுகுருனி, நீங்கள் என்னை நினைவுபடுத்துங்கள், வல் யுஸல்லி அலைய, என் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள். எங்கட காது அடைச்சேன்னு சொன்னா நீங்கள் என்னை நினைவுபடுத்தி என் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள், அப்ப உங்களோட காது அடைச்சது நின்று போகும். பாருங்க, நல்லோர்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லி அவர்களை நினைவுபடுத்துவதன் மூலமாக எங்களுடைய நோய்க்கு ஒரு பரிகாரமாக அமைகின்றது. அது மாத்திரமல்ல, அதுக்கார் என்று சொல்லக்கூடிய கிதாபிலே பதிவு செய்கின்றார்கள், ஹதரத் ரிஜுலு ரஜுலி, ஒரு மனிதருடைய கால், நாங்க என்ன சொல்லுவோம், திமித்திச்சு. இப்படி மஜ்லிஸ்ல மிச்ச நேரம் மீக்க போக்கலே ஒரு மனிதர்களுடைய சில ஆட்கள்ட கால் திமித்துறதுனே. அப்ப ஒரு மஜ்லிஸ்ல என்ன செஞ்சிட்டு கேட்டா கால் திமித்துச்சு. இந்த இப்னு அப்பாஸ், அந்த மஜ்லிஸ்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் மீக்கிறார்கள். அப்ப ஒரு ஆள்ட கால் திமித்துச்சு. ஃபகால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், உதுகுர் அஹப்பன் நாசி, நீங்க யார பிரியம் வைச்சு இருக்கின்றீர்களோ, நீங்கள் யார அன்பு வச்சிருக்கீங்களோ அவரை கொஞ்சம் நீங்க நினைவுபடுத்துங்க, அவரை நினைவூட்டுங்க. அப்படி நினைவூட்ட பொழுது அந்த மஜ்லிஸ்ல ஈந்தவர் ஃபகால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் உடனே செல்கின்றாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நினைவு வருகின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நினைச்சிறாரு. அவட கால் திமித்துச்சு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிறாங்க. ஃபதஹப ஹதருஹு, அவட கால் திமித்த அப்படியே நீங்கி போச்சான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்லோர்களை நினைவுபடுத்துவதன் மூலமாக, நன்மக்களுடைய பெயரை சொல்வதன் மூலமாக எங்களுடைய நோய்க்கு நிவாரணம் மாத்திரமல்ல, எங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, ஹதரத் ரிஜுலு இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா கால் ஒரு நாள் திமித்துச்சு. ஃபகால லஹு, அந்த மஜ்லிஸ்ல இருந்த யாரோ ஒருத்தர் சொன்னாரு, உதுகுர் அஹப்பன் நாஸ், நீங்க உங்களுக்கு விருப்பமான ஒரு ஆளை நினைங்க. அப்ப சஹாபாக்கள், தாபீன்கள் எல்லாம் கூடுதலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அதிகமா பாசம் வச்சிப்பாங்க. ஃபகால யா முஹம்மத், அவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு யா முஹம்மத் என்று சொல்கின்றார்கள். அவர்களுடைய கால் திமித்தியது. அவ்வாறு அது என்ன செய்யும், லேச அடைகின்றது, குணமடைகின்றது. ஆஹா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறை நேசர்களை பற்றி பேசுவது, நல்லோர்களை பற்றி பேசுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகின்றது, எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, எங்களுடைய உள்ளங்கள் விரிவடைகின்றது. நிறைய இமாம்கள் சொல்லுகின்றார்கள், நல்லோர்களை பற்றி பேசக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறுகின்றது, உள்ளங்கள் சாந்தி அடைகின்றது, அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு நல்ல எண்ணங்கள் தோன்றுகின்றது என்றெல்லாம் பெருமக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க இந்த காலத்துல இப்படியான ஷாதுல் நாயத்திர மனாக்கிப், அதே போல முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி, இப்படி இறை நேசர்களுடைய நினைவுகள் கூறும் பொழுது எதிர்ப்பு வருகின்றது. ஆனா உலகத்துல யார் யாருடையோ தினத்தெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கெல்லாம் எந்த எதிர்ப்பும் கிடையாது. காபிர்களுடைய காதலர் தினம் என்று, மகளிர் தினம் என்று, ஆண்களுடைய தினம் என்று, இப்படி ஒவ்வொரு தினமெல்லாம் நினைவுபடுத்தப்படுகின்றது. அதற்கெல்லாம் உலகத்திலேயும் ஃபேஸ்புக்கிலேயும் வாட்ஸ்அப்லேயும் யூடியூப்லேயும் எதிர்ப்பு வருவது கிடையாது. மாறாக இறைநேசர்கள், அவுலியாக்கள், நல்லவர்கள், சஹாபாக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை பற்றி நல்ல விடயங்கள் சொல்லும் பொழுது எங்களுக்கு எதிர்ப்பு வருகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதன் மூலமாக விளங்கிக் கொள்ள வேண்டும், நல்ல செயல்களுக்கு எப்பொழுதும் ஷைத்தான் இருப்பான் என்பதில் எந்தவித சந்தேகம் கிடையாது. ஆகவே நாங்கள் எதை எதை கேட்டோமோ அதே போன்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கஷ்டங்களை நீக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் குர்ஆன் மதரசாவில் ஓதிக்கொண்டிருக்கிறார்களோ அவருக்கு நல்ல குர்ஆனுடைய அறிவை கொடுப்பாயா, 5 நேரம் தொழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயா, நல்ல படிப்பறிவை தந்தருவாயாக, ஒழுக்கம் உள்ள சிறார்களாக எங்களுடைய குழந்தையை ஆக்குவாயாக, எங்களுடைய துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. வஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.